வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பித்தாக ஆகணும். நான் நேற்று வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் எதுக்காக வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணேன்ட்டு இந்த வேலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம எல்லாருக்குமே ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் நியூ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பேஜ் வந்திருக்கும். அக்ரி பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நான் உள்ளே போய் படித்தேன். ஸோ படித்த பிறகு இதுமாதிரி நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டேன். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இது ஃபுல்லாக கவனிங்க. அப்போ தான் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா இல்லை யூஸ் பண்ணக்கூடாதா முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக அந்த யூபிஐ வந்து அங்கே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காசு சென்ட் பண்ணுறது, காசு ரிசீவ் பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த யூபிஐ ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாக்கா அதில் நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது, ஏன் வருது, நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்க, எதுக்காக அனுப்புறீங்கன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப் சர்வரில் சேவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மொபைல் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோம், மொபைல் வந்துட்டு என்ன வாய்ஸ் போயிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குது, நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணுறோம், ப்ரௌசரில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், மொபைல் நெட்வொர்க் எது வச்சுருக்கோம், நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்ணுறோம், ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு வாட்ஸ்அப் எடுக்கிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது February 8க்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணால் உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அவங்க சர்வரில் சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சர்வரில் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனிக்குள்ளேயே இந்த டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டாக்கா, எங்கள் ஆட்ஸ் வந்துட்டு பர்சனலைஸாக கொடுக்கறதுக்கு இந்த டேட்டாஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டேட்டா எடுத்து ஃபேஸ்புக் போவோம், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போவோம். ஃபேஸ்புக் எந்தெந்த கம்பெனியில் ஓன் போதோ எல்லா கம்பெனிஸ்க்கோ எல்லா கண்ட்ரிஸ்க்கோ உங்கள் டேட்டா வந்துட்டு பிரித்து அனுப்புவாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ப்ரைவசி வந்துட்டு எவ்வளோ லீக்கில் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, மெசேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், எது அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு போய் சேரலனாக்கா, ஒரு வேளை வந்துட்டு அவங்க ஆன்லைன் வராமல் இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு டேட்டா இல்லாமல் இருக்கட்டும், அந்த மாதிரி போய் மெசேஜ் சேரலனாக்கா அந்த மெசேஜை 30 நாள் வரைக்கும் அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணால் கூட அந்த மெசேஜோ இமேஜோ வந்துட்டு அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்களா. எதுக்காகன்னு கேட்டாக்கா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மெசேஜ் ஷேர் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணாக்கா அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பர்மிஷன் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி நான் என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவை. அது என்னன்னாக்கா, கேமரா பர்மிஷன் தேவை அண்ட் மைக் பர்மிஷன் தேவை. இது ரெண்டுமே அவங்களுக்கு கொடுத்துருப்பிருக்கு அப்புறம் அவங்க உங்களால் வாட்ச் பண்ண முடியும். எப்படின்னாக்கா, உங்கள் ஃபோன் கேமராலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து உங்களால் வாட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மைக் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு கேட்க முடியும். பேசிட்டுருந்தால் அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளோ டேட்டாஸையோ ஃபேஸ்புக் அண்ட் கம்பெனிஸோட ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு என்ன கம்பெனிஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம டேட்டாஸ் அவன் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லாமல் 4-5 கண்ட்ரி அவங்கக்கிட்ட எங்கெங்கே அஃபிலியேட்ஸ் வேலை வச்சுருக்கிறாங்களோ எல்லா கண்ட்ரிஸுக்குமே நம்ம டேட்டா ஷேர் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்மளுக்கு ஆட் தர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ஆட் மட்டும் தந்தாக்கா வந்து பரவாயில்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், ஆடியோ மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கேட்க முடியும், பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா? இவ்வளோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவங்க ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, நாங்கள் end-to-end என்கிரிப்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இதோட மீனிங் என்னன்னாக்கா, வாட்ஸ்அப்பில் வேலை செய்கிறவங்க இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இல்லை ஃபேஸ்புக் வச்சுட்டு இருக்க எல்லா கம்பெனிஸும் வேலை செய்கிறவங்களோ நம்மளோட ஆக்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்து மெசேஜ் ஆக்சஸ் இருக்குது, வீடியோ ஆக்சஸ் இருக்குது, கேமரா ஆக்சஸ் இருக்குது, மைக் ஆக்சஸஸ் கூட இருக்குது. அவங்களுக்கு தேவைனாக்கா நம்ம டீட்டெயில்ஸ் வச்சு என்னென்னா பண்ண முடியும். இவங்களை விட்டு வேறு யாருக்கும் உங்கள் இன்ஃபர்மேஷன் போகாதுன்னு சொல்கிறாங்க காமெடியாக இருக்குல்ல. இதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டு நான் வாட்ஸ்அப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணுனாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு நார்மல் மெசேஜ் பண்ணுங்கன்னு அழகாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போனாக்கா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, இல்லை பிரச்சனை இருக்கா? அப்படி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா உடனே வந்துட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதெல்லாம் February 8 மட்டும் தான் உங்களால் வந்துட்டு நாட் நவ் கொடுக்க முடியும். February 8க்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அக்ரி பண்ணலனாக்கா உங்களால் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சும் சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரில. பட் அப்படி சேஞ்ச் ஆச்சுனாக்கா அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் டெலிகிராம் இருக்குது, அப்புறம் சிக்னல் இருக்குது, அதெல்லாம் நான் தனித்தனி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம விளையாடு பிடிச்சி நம்ம மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் வீடியோ எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு கேட்கலாம். என்னோட முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.